பொதுவாகவே நம்ம எல்லாருமே மனுஷாளுடைய விஷயம் 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை பண்ணு உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லுவா. அதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் அக்னிக்கு ரொம்ப விசேஷமான நாள். அந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பூஜைகள்லாம் நம்ம பண்ணுறவா. அவள் பார்த்தேன்னா 48 நாள் விரத நாட்கள்னு சொல்லுவாள். அந்த 48 நாள் எதை கணக்கு பண்ணோன்னா 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரகங்கள் சேர்ந்தது தான் 48 நாள். இந்த 48 நாள் நம்ம பூஜை பண்ணோன்னா நம்மளுடைய எல்லா விதமான தாபங்களும் தீர்ந்து நமக்கு ஆழ்ந்த பக்தியினால் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்படி எனக்கு என்ன பண்ணார்னா, ரொம்ப தாபமான விஷயங்கள், எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான இதில் வம்சாபிவிருத்தியோடு கொடுக்கறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதில் ஏன் அவருக்கு மேலே இன்னும் காதல் ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னா, சொன்ன தேதியில் சொன்ன பிரகாரம் பிரகல்லாதனுக்கு எப்படி அவள் அப்பாவால் இம்சை இருந்து குழந்தையை காப்பாற்றினாரோ அந்த மாதிரி என் குழந்தை கருவில் இருக்கிற ஒவ்வொரு மாதமும் அந்த டாக்டர் அவாலே மெடிக்கல் மிராக்கள் எப்படி குழந்தை பிழைச்சான்றதே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் அவன் பிறக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு மாதமும் தள்ளும் பொழுது அந்த பெருமாளிடத்தில் பக்தி இன்னும் ஜாஸ்தியாகி அவனுக்கு இந்த ஜென்மம் தீர்ற வரைக்கும் அவனுக்கு பக்தி பண்ணணும், அதுதான் நமக்கு அவனுக்கு செய்யக்கூடியதான கடன் அப்படின்னு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். சரி, ரொம்ப மற்றவர்களுக்கு. ஆமாம், அருமையான கேள்வி. இப்போ பொதுவாகவே நம்ம எதை நோக்கி பயணித்துன்னு இருக்கோம் நமக்கு முதல்ல தெரியாது. எதை நம்ம பண்ணுறது தான் கரெக்டாக, நம்ம அசட்டுத்தனமாக பண்ணுறோமா இல்லை நம்ம ஏதாவது ஒரு அபச்சாரப்படுற மாதிரி பண்ணுறோமான்னு நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஊண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஐயோ இத்தனை பூஜைகள் பண்ணுறோமே, சுவாமி ஏற்றுக்கிறாரா, சுவாமி எந்த ரூபத்தில் வரார் அப்படின்றத நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா, நம்ம பூஜை ஆரம்பிக்கும் பொழுது ஆத்மார்த்தமாக பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணிடணும். சுவாமி இன்றைக்கி நான் உமக்கு பூஜை பண்ணுறேன், நான் லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறேன், யார்கிட்டையும் காசு வாங்காமல் பண்ணுறேன், இதனால் என் ஜீவனை நான் கழிச்சிக்க மாட்டேன், என்னுடைய பணத்தை கொண்டு நான் 4 பேருக்கு பண்ணுறேன், பகிர்ந்து கொடுக்குறேன், அதனால் நீர் பண்ணணும்னு அவரிடத்துல ஆத்மார்த்தமாக நம்ம வைக்கிற கோரிக்கையை சுவாமி ஏற்றுக்கிறது எப்படி சத்தியமாகுது அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அடியன் முதல்ல அக்ஞானி, ஒன்றுமே தெரியாது, விஷயம் தெரியாத ஒரு நிரக்ஷண குக்ஷின்னு சொல்கிறதுக்காக பூஜ்யம். சுவாமி என்ன பண்ணுவார்னா, சக மனுஷர் ரூபத்தில் இந்த ஸ்தோத்திரம் சொல்லு உனக்கு நல்லது நடக்கும், இந்த ஸ்தோத்திரத்தை இன்னொரு வாட்டி சொல்லு, இதை 32 வாட்டி சொல்லு, வரவாளுக்கு இதை செய்ய சொல்லு அப்படின்னு அந்த பூஜையப்போ யார் கஷ்டப்பட்டுன்னு வராளோ அவரிடத்துல சொல்லுவார் சுவாமி. எப்படி சொல்லுவார்னா, எல்லாரும் வருவா, ஒரு 30 பேர் 40 பேர் வரான்னா ஒருத்தரை பார்த்து மட்டும் நம்ம சொல்லும்பொழுது அவளுக்கு தாரையாக கண்ணில் ஜலம் வரும். எப்படின்னா, அவள் கேட்ட கேள்விக்கு பெருமாள் இங்கே பதில் கொடுக்குறார். அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு பெருமாள் நல்வழியில் படுத்தின்னு இருக்காருன்றது சுவாமி எல்லாரும் மூலியமாக நமக்கு சொன்ன ஸ்லோகத்தினாலையும் சுவாமி அவளுக்கு சொன்ன வார்த்தைகள்னாலையும் அதை அவள் உணர்ந்ததுனால அந்த சந்தோஷத்தை நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பூஜையை எல்லாரையும் பண்ண வைக்கிறோம்.